ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகர்கோயில் கன்னியாகுமரி சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸான பழ பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பழ பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே நான் நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இந்த பழ பஜ்ஜி நம்ம நேந்திர பழத்தில் பண்ணாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இந்த பழ பஜ்ஜி மைதா மாவில் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மைதா மாவுலேயே இது பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப்பு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப்பு நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையை நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கரைய டைம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ஊற வைக்கணும். இப்போது நான் 1/2 கப் கோதுமை மாவையும் 3/4 கப் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நம்ம இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிரும். இந்த மாவோட பதம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணிடாதுங்க. பழத்தை இதில் முக்கி போடும்போது நம்மளுக்கு அந்த பழத்தில் இந்த மாவு ஒட்டாது. ஸோ இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கலக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், இதுலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் இந்த மாவை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா இந்த மாவில் இருக்க நாட்டு சர்க்கரையும் தண்ணியை நல்லா இழக்கும். ஸோ அதையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பதம் கிடச்சிரும். நாம் கலக்கி வச்சுருக்க இந்த மாவு கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப புஷ்ஷுன்னு வரும். இப்போது மாவு ரெடி. ஸோ நம்ம பழ பஜ்ஜியை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேந்திர பழ பீசஸாக எடுத்து நல்ல மாவில் முக்கி இதே மாதிரி போடணும். நம்ம பஜ்ஜி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் சுடணும். நான் எப்படி ஒவ்வொரு பழ துண்டுகளாக எடுத்து அந்த மாவில் நல்லா முக்கி இந்த மாதிரி போடுறேன். நான் இங்கே கோதுமை மாவில் பண்ணுறதால எனக்கு கலர் ப்ரௌனிஷாக தான் கிடைக்கும். நீங்கள் மைதா மாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். மோரோவர் நான் இங்கே நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணாலும் கலர் வித்தியாசமாகும். இப்போது நம்ம எல்லா பழத்துண்டுகளையும் மாவில் நல்லா முக்கி எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ இது எல்லா சைடும் ஈவனாக வேகிற மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பஜ்ஜியும் நல்லா எண்ணெயில் வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம எதிர்பார்த்த பழ பஜ்ஜி ரெடி. அப்போ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பழ பஜ்ஜி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பஜ்ஜியை நம்ம இந்த மாதிரி பிச்சு பார்த்தோன்னா உள்ள அழகாக அந்த பழம் வெந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு ஒரு புது ட்ரையாக தான் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.